மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்னோட வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், போன வாரம் இதே புதன்கிழமை வந்து நான் ஒரு 10 விஷயங்களை நான் ஃபாஸ்டிங் 40 டேஸ் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் இந்த லென்த் டேஸில் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 10 விஷயங்களும் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு அந்த ஃபாலோ பண்ணுறதுல என்னென்ன கஷ்டங்கள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். பேர் அந்த வீடியோ போட்ட பின்னாடி நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருந்தீங்க, இமெயில் பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் கொடுத்துருந்தீங்க, நீ கூப்பிட்டு கூட சில பேர் பேசினீங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களே அதை போல் சில விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம், இல்லை அது ஈஸியாக இருந்திருக்கலாம். அந்த விஷயங்களையும் நீங்கள் எனக்கு திருப்பி ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அந்த 10 விஷயங்கள் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன், அதில் வந்து நான் பாடி, மைண்ட், ஸ்பிரிச்சுன்னு 3 விதமாக நான் பிரிச்சுக்கிட்டேன். அதில் பாடி, அதில் என்னென்ன விஷயங்களை நான் நோட் பண்ணியிருந்தேன்னு சொன்னால், எவ்ரிடே வாக்கிங், நோ ஸ்வீட், லிமிட்டட் ரைஸ் வித் வெஜிடபிள்ஸ் அண்ட் எக் அப்படின்னு போட்டிருந்தேன். ஓகே, அந்த வாக்கிங் எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாக்கிங் வந்து நான் டெய்லி வாக்கிங் போயிட்டேன். அதில் வந்து 7 நாள் நான் போயிட்டேன். வீட்டில் இருக்க நாள், பகலில் இருக்க நாள் நான் வந்து ஃபாரஸ்ட்டு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஃபாரஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் ரோடு, ஃபாரஸ்ட் இருக்குது, அதில் நான் வாக்கிங் போவேன். மோஸ்ட்லி 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் நான் வாக்கிங் போகிறது. பகல்லாம் ஃபுல் ஒர்க்காக இருந்தது, ஈவினிங் தான் முடியும்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை சுற்றிலும் வாக்கிங் பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த வீட்டை சுற்றிலும், அதாவது எங்கள் காலனின்னு வச்சுக்கலாம், அதை சுற்றிலும் நான் ஒரு 5 ரவுண்டு மினிமம் அடிப்பேன். 5 ரவுண்ட்னாவே அது ஒரு 50 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிரும். ஸோ அப்படி யூஸ் பண்ணேன். இல்லை சில நாள் ரொம்ப பனி மழை அப்படி இருக்கக்கூடிய சில நாட்களில் நான் ஒரு நாள் தான் நினைக்கிறேன், அது வீட்டுக்குள்ளேயே நான் வாக் போய்க்கிட்டேன். நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ ஐ எம் ஸோ கிளாட். ஓகே, அடுத்து நோ ஸ்வீட், அது எப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறதுல பல பேர் அதை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். எல்லாத்துக்குமே ஸ்வீட்னா பிடிக்கும் இல்லையா? ஸ்வீட்டை பிடிக்காத ஆட்கள் யாருமே இல்லை. ஸோ அந்த விஷயமா வந்து எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறதுல அதில் கண்டிப்பாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். நான் எந்த விதமான ஸ்வீட் எடுக்கல. ஒரு கேக்கோ சாக்லேட்டோ, அதாவது ஒரு நாள் நாங்கள் எள்ளு மிட்டாயும் கூட வாங்கினோம் இந்தியன் கடையில் போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. பட் நோன்னு சொல்லிட்டேன். இதே போல் ஒரு டைம் வந்து கடையில் சாப்பிடும்போது எனக்கு பாயாசம், கேசரின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த கடையில் அந்த தாலி வைக்கும்போது ரொம்ப பாயாசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாயாசம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை கூட நான் தொடலை. ஸோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த விதத்தில் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். அதை சுத்தமாகவே நான் ஸ்வீட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இன் பிட்வீன் நான் ஃப்ரூட்ஸு அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டேன். அதாவது இதில் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம், எதுவுமே வந்து நம்ம ட்ரெயின் பண்ணக்கூடிய இதை வச்சு தான் நம்மளுடைய பழக்கங்கள் ஆகுது. ஹவ் வி ட்ரெயின் அவர் டங், அதாவது நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து அந்த பழக்கங்களுக்கு அடிமையாகிறோம், ஆளாகிறோம். ஸோ எதையுமே ட்ரெயின், அதாவது ஒரு ரொம்ப பிடிச்ச சுவையான சுவை, பிடிக்காத சுவை அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த 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 பண்டங்களை பொறுத்து இல்லை, அந்த உணவு பதார்த்தங்களை பொறுத்து இல்லை, நம்ம எப்படி அதை நம்மளை ட்ரெயின் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அது இருக்குதுங்கிறது நான் இதில் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் தான், இந்த ஸ்வீட்டை நான் கண்ட்ரோல் பண்ணுறதில் ரொம்ப நல்லா உணர்ந்தது. ஐ ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக, ஒரு சக்திமயமாக நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் இப்போ விரதங்களில் பல விரதங்கள் இருப்பீங்க, ஜஸ்ட்டு ஸ்வீட்டை மட்டுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணி நீங்கள் இருந்து பாருங்களேன், நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபீலிங்கை உணர்வீங்க. ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப ஒரு பாசிட்டிவாக என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஸ்வீட்லேருந்து அந்த வரக்கூடிய அந்த குளுக்கோஸ் ரொம்ப நமக்கு அதிகமாகும் போது உடலில் சேர்ந்து ஒரு டாக்ஸிக் ஆகுதுங்கிறத நீங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம், அதில் வென்றுட்டேன். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து, நம்ம ஸ்வீட்டு கண்ட்ரோல் பண்ணும்போது ஃபிசிக்கலாக மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, நம்ம மென்டலாகவும் என்னையாலும் முடியுது, நம்ம வில் பவர் இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கம் நமக்கு கிடைக்குது. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணேன். ஐ எம் ஸோ கிளாட். அடுத்தது என்ன பயன்னு சொன்னால், லிமிட்டட் ரைஸ் வித் வெஜிடபிள்ஸ் அண்ட் எக்கு. அதுலேயும் நான் ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருந்தது. ரொம்ப லிமிட்டட் ரைஸு, அதை லிமிட் ஆக்குறதுக்காக நான் வந்து கூட வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன், எக்கையும் சேர்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் வெளியே போய் சாப்பிடக்கூடிய டைமில் அதுக்கு பதிலாக
இந்தியன் ஃபுட்டுக்கு பதிலாக ஏன்னா இந்தியன் தாலி அதில் மோஸ்ட்லி ரைஸ் வரும் இல்லையா, அதுக்கு பதிலாக பனினி இது போல் யூரோப்பியன் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து நான் பகல் இன்றைக்கி வீட்டில் இருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன சில விஷயங்கள்லாம் இடையில பண்ணுறேங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இட் வில் பி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு லைவ்லியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்கனால இன்றைக்கி இந்த காரில் கொஞ்சம் ஃபினிஷிங் டோரில் சில ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் காரை போய் நான் கேரேஜில் விட்டுட்டு அப்படி நான் வீட்டுக்கு போவேன். ஸோ அந்த காட்சிகளை பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கோ. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கேன். சாப்பிட்டு மணி விட்டு போகலாம். போய் அப்புறம் அங்கே வந்து ட்ரெயினில் போய் அப்புறம் 20 மினிட்ஸ் வாக்கில் போனோம். கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகும் வீட்டில் போய் சேர்றதுக்கு. ட்ரெயினை விட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அந்த வேலை சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு அப்படி கண்டினியூ பண்ணுவோம். சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, நம்மளுடைய ஜேர்னி ஃபாஸ்டிங் ஜேர்னி அது எப்படி போயிட்டுருக்குன்னு பார்ப்போம். ஃபாஸ்டிங் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கல் சைட்ஸ் என்னெல்லாம் பண்ணுங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து பாடிக்கு அடுத்து மைண்டில் வந்து நம்ம மைண்டு விஷயத்தில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம்னு சொன்னால் டெய்லி யோகா, மெடிடேஷன், ப்ரீதிங் எக்ஸசைஸ், போஸ்டிங் வீடியோ எவ்ரிடே. ஓகே, யோகாவில் வந்து நான் எவ்ரிடே பண்ணிட்டேன். கடந்த 7 நாட்களும் பண்ணியாச்சு. எக்ஸப்ட் ஒன் டே விட்டு போச்சு. யோகாவில் வந்து எனக்கு பண்ணும்போது நான் யோகா கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் யோகா பல பேருக்கு நான் டீச்செலாம் கூட பண்ணேன், குரூப்ஸுக்கு பர்சனலாக அப்படின்லாம். இடையில கொஞ்சம் நாட்கள் அப்பப்போ கொஞ்சம் விட்டு போகிறது உண்டு. அதனால் ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு பின்னாடி நான் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் நாள் பண்ணால் விட்டோம்னு சொன்னால் அது கொஞ்சம் ட்ரபிள் தான் கொடுக்குது இல்லையா? அது போல் தான் யோகாவில் எனக்கு எல்லா போஸ்ட் நான் பேசிக்கான யோகா தான் நான் பண்ணுறேன். அதில் எனக்கு கொஞ்ச நாள் கழித்து பண்ணும்போது சில யோகாஸ் எனக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போது பத்மாசனம் உனக்கு ஒழுங்காக உட்கார முடியல. அப்புறம் சக்கராசனம் அந்த யோகா அந்த போஸ்டரை எனக்கு பண்ண முடியல. பட் ஃபியூ டேஸ் பண்ணப்போ எனக்கு பத்மாசனம் வந்துடுச்சு. சக்கராசனம் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதான் அதில் உள்ள அப்டேட்டு. அடுத்து வந்து மெடிடேஷன், ப்ரீதிங் எக்ஸசைஸ் வந்து பேசிக்கான ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பிராணாயாமா நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து மெடிடேஷன் கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கேன். அதை நானாகவே கண்டுபிடிச்ச ஒரு மெத்தடு. பல மெடிடேஷன்ஸில் நான் வந்து பல வகையான மெடிடேஷன் நான் சின்ன வயசுலேருந்து போயிட்டு இருக்கேன்.
போயிட்டு வந்து கடைசியில் சிம்பிளிஃபை ஃபார்ம் பண்ணி நான் எனக்காகவே ஒரு மெடிடேஷனை உருவாக்கியிருக்கேன். அது சோல் அலைன்மெண்ட் மெடிடேஷன் சொல்லி அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அது நல்லாயிருக்கு எனக்கு. ஃபியூச்சர் ஐ வில் டீச் யூ. அப்புறம் வந்து டெய்லி வீடியோ போடக்கூடிய விஷயம். டெய்லி வீடியோ போடக்கூடிய விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் தான். அது வெரி டஃப்பான விஷயம். அதில் ஒரு நாள் எனக்கு விட்டு போச்சு. அதில் வந்து அதாவது எப்போவுமே நம்ம அந்த பழகக்கூடிய பழக்கங்கள், நம்ம முன்னெடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகள் வந்து இதில் விஷயம் இருக்குது. அதை முக்கியமாக வந்து நம்மளுடைய அந்த வில் பவர், எப்படி டைம் அலாட் பண்ணுறோம் அதெல்லாம் பொறுத்து. அதாவது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பல பேர் வீடியோ எடுக்கிறதுல வந்து அதில் வந்து பல ப்ராசஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு சின்ன 5 நிமிஷம் வீடியோ 10 நிமிஷம் வீடியோவாக தெரிஞ்சாலுமே அது கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், யோசிக்கணும், சில பாயிண்ட்ஸ்னால எழுதணும், பேசணும், ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணதை வந்து அப்படி போட முடியாது, அது சேர்க்கணும், எடிட் பண்ணணும். எடிட் பண்ணுறதுல சில தகவல்கள் இடையில சேர்க்கணும், சில படங்களாகட்டும், சில விஷுவல்ஸ் சேர்க்கணும், அதை தேவையான சில மியூசிக் போடணும், அப்புறம் அதை வந்து அப்லோட் பண்ணணும், போஸ்ட்லாம் பண்ணணும். இதுக்கு ஆக்சுவலாக மினிமம் 1.5 ஹவரில் 2 ஹவர்ஸ்னு ஆயிரும். கண்டிப்பாக 1 ஹவர் ஆயிரும். நீங்கள் பல பேர் நினைக்கலாம், நீங்கள் அட்டாச் கொடுத்து பண்ணலாமே, அட்டாச் கொடுத்து நீங்கள் வீடியோ எடிட் பண்ணலாமேன்ட்டு. நான் அதுக்கெலாம் முயற்சி பண்ணி பார்த்தேன். அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நம்ம யாருக்காச்சும் எடிட்டர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு 5 நிமிஷம், அது கொஞ்சம் நேரம் ஆகும் அப்லோட் பண்ண. அப்புறம் அவங்க எடிட் பண்ணதை அதை வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணணும். அதில் கரெக்ஷன்ஸ் இருந்தால் நம்ம சொல்லணும், இல்லைன்னு நம்மளே கரெக்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் கட்டில் இது எனக்கு ஈஸியாக இருக்குன்னு நானே பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் அதில் உள்ள விஷயம். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக 6 days நம்ம போட்டு ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சு. அதாவது எப்போவுமே நம்ம ஒன்று முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னால் அது கஷ்டப்பட்டு நம்ம பண்ணக்கூடிய செயலை செய்கிறோம். அந்த வகையில் இது ஒரு சக்ஸஸாக தான் நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கல சில நேரம் எனக்கு ஒர்க்குக்கு அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு சில நைட்டு நான் ட்ரை பண்ணுவேன். ஈவன் 9-10 மணிலாம் ஆகிடும். இப்படியாச்சும் ஒரு வீடியோ எடுத்து நைட்டு போஸ்ட் பண்ணிடணும். சில நேரம் ஏர்லி மார்னிங் 6 o'clock முன்னாடி எடுப்பேன். லீவாக இருக்கும்போது பகலில் எடுத்துருவேன். சில நேரம் 1-2 வீடியோ சேர்ந்து எடுத்துருவேன். ஸோ அதனால் வந்து வீடியோக்கள் கூட கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் நம்மளே எல்லாம் பண்ணுறதுனால. முடிஞ்சளவு ஃபியூச்சரில் பல இடங்களுக்கு போய் இந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான இடங்கள், சைக்கிக் சம்மந்தமான இடங்கள், சைக்காலஜி சம்மந்தமான இடங்கள், ஹோலிஸ்டிக் காலேஜஸ்லாம் இங்கே இருக்குது நிறைய. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பேர் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு ஆனதுமே இந்த ஹோலிஸ்டிக் தெரப்பீஸ், சைக்கிக் ரீடிங், சைக்கிக் அதாவது ஸ்பிரிச்சுவல் கைண்ட் ஆஃப் படிப்புக்கெல்லாம் படிக்கிறாங்க. அதுக்குன்னு 1 year 2 year 3 year கோர்சஸ் எல்லாம் இருக்குது இங்கே காலேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். முடிஞ்ச அந்த ஃப்யூச்சரில் எல்லாம் நான் காமிக்கிறேன். இங்கே வருஷம் மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஃபெஸ்டிவல்னுமே நடக்கும். ஒரு 1 week லண்டனில் மிக பிரமாண்டமாக நடக்கும். இந்த வருஷம் நான் மே மாதம் நடக்கும். கண்டிப்பாக இந்த மாதம் நான் இந்த வருஷம் போய் உங்களை அதெல்லாம் காமிக்கிறேன். ஓகே, சரி. போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்காந்து அடுத்த பாயிண்ட்ஸுகளை எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து போகிற வழியில் அழகான ஒரு சேர் போட்டிருக்காங்க ரோட்டில், பஸ் ஸ்டாப் பக்கத்தில். ஸோ பஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் அடுத்து 3 பாயிண்ட்ஸு. அதில் வந்து டெய்லி ரோசரி ஜெபமாலை சொல்கிறது, அடுத்து டெய்லி பைபிள் படிக்கிறது, நெக்ஸ்ட் வந்து சேரிட்டி, பணம் சேர்க்குறது சேரிட்டிக்காக. ஸோ இந்த 3 எப்படி போய்ட்டுருக்குன்னு பார்ப்போம். டெய்லி பைபிள் படிக்கிறது வந்து பர்ஃபெக்டாக போய்ட்டுருக்குது. ஸோ மார்னிங்கை படிச்சிருவேன். சில நேரங்களில் வந்து நான் என்ன செஞ்சுக்குவேன், காரில் போகும்போது ஆடியோ பைபிள்லாம் இருக்குது. ஸோ அதையும் கூட போட்டுக்குவேன். ஸோ அதில் வந்து டைம் சேவ் பண்ணிக்கலாம். சில நேரம் டைம் தேவைன்னா 2 சாப்டருக்கு போல் பல சாப்டர்ஸே படிக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு சூப்பராக போயிட்டுருக்குது. அடுத்து ரோசரி சொல்கிறதும் அது நல்லபடியாக போயிட்டுருக்குது. அது என்ன பண்ணுறேன்னு சொன்னால், வாக்கிங் போகும்போது சொல்கிறது. ஸோ மல்டிபர்பஸ் ஒரே டைமில் வந்து 2 விஷயங்களும் செய்கிறாப்படியாக இருக்குது. ரொம்ப நல்லா மெடிடேட்டிவாகவும் செய்கிறாப்படி இருக்குது. முதல்ல வந்து நான் வாக்கிங் போகும்போது சில பாட்டுக்கள் அப்படிலாம் கேட்டு போவேன். ஸோ இப்போது நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால், இப்போ இப்படி ரோசரிகள் சொல்கிறது அப்படி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நாமளே கவனிச்சுட்டு போகிறது, நம்மளுடைய வாக்கிங் சத்தத்தை, நம்மளுடைய மனசை அப்படி கவனிக்கிறதா அப்படி நான் அந்த வாக்கிங்கை இப்போ நான் அப்படி கூட யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து என்ன எனக்கு தோணுதுன்னு சொன்னால், எப்போவுமே நம்ம யூஸ்வலாக எப்போவுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், ஏதாச்சும் ஃபோனில் தான் இருக்கோம், நம்ம இப்படி பல விதமான சோசியல் மீடியாக்கள் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன் வந்து, வாக்கிங் பண்ணுறதில் அட்லீஸ்ட் அப்போனாலும் நம்ம எதையுமே
கவனிக்காமல் நம்மளை கவனிப்போம், நம்மளை மனசை கவனிப்போம், நம்மளுடைய உடம்பை கவனிப்போம் அப்படிங்கிற பேட்டர்ன் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இப்போ வாக்கிங்கில் வந்து எதுவும் பண்ணுறதில்ல. சில கேள்வி கேட்டிருந்தாங்க, வாக்கிங் போகும்போது என்ன, ஒரு நண்பர் கேட்டிருந்தார், என்ன நீங்கள் ஏதாச்சும் பாட்டு கேட்பீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். அடுத்து இந்த இதில் வந்து 3வது பாயிண்ட்டு என்னதுன்னா சேரிட்டிக்காக டெய்லி நான் என்னுடைய செலவுகளில் மிச்சப்படுத்துறதில்ல. நான் ஒரு அமௌண்ட்டை டெய்லியில் சேர்த்துட்டு வரேன். கண்டிப்பாக அது 40 நாள் முடிஞ்சு அது ஒரு சேரிட்டிக்காக நான் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த வேலையை அழகாக முடிச்சாச்சு இந்த விலாகை. இதில் முக்கியமான செம்மறி, ஃபைனல் செம்மறி 7 நாளில் ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட்னு சொன்னால் 700 பாயிண்ட் நான் எடுத்துருக்கேன். 700 பாயிண்ட்டில் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் நான் எடுக்காமல் போயிட்டேன். ஸோ 680 பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த வாரத்தை நான் வெற்றிகரமாக முடிச்சிருக்கேன். ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.